இலங்கையை விழுங்குவதற்காக வரும் மலையக்னி போல பிரகாசித்தன. மேலிருந்து பார்க்கும் சித்தர்களுக்கு வளைவாக சுழன்று கொண்டிருந்த அனுமனின் வாள் சூரியனை சுற்றியுள்ள மண்டலக்கோடு போல தென்பட்டது. காற்றை எதிர்த்து அவர் சென்றபோது ஏற்பட்ட ஓசை மேக கர்ஜனை போல ஒலித்தது. அனுமனின் சரீரத்திற்கு சமமான நிழல் சமுத்திரத்தில் விழுந்ததால் மேலே அனுமனும் கீழே அவனுடைய நிழலும் ஒரே நேரத்தில் நீரில் கொஞ்சம் மூழ்கி மேலே கொஞ்சம் பயணிக்கும் மரக்கலம் போல் தோற்றமளித்தது. அனுமன் பறந்த காற்றின் வேகத்திற்கு சமுத்திரத்தின் நீர் அங்கும் இங்குமாக சிதறி கடலின் அடியில் வாழும் உயிரினங்கள் தெளிவாக தெரிந்தன. பூமிக்கும் ஆகாயத்திற்கும் இடையில் சமுத்திரம் மீதாக குறுக்காக பயணிக்கும் பெரிய யானையைப் போல் இருந்தார் அனுமன். அவருக்கு துன்பம் நேராமல் சூரியன் வெப்பத்தை குறைத்தார். வாயுவும் அனுகூலமாக குளிர்ந்து வீசினார். தேவர், முனிவர், தானவர், யக்ஷர், கந்தர்வர், கிண்ணரர், கிம்புருஷர் அனைவரும் அனுமனை துதித்து பூமாரி